பேசுகின்ற நாடு. සිංහලයට තමන්ගේ අනන්‍ය වූ සංස්කෘතියක්, දෙමළයට තමන්ගේම අනන්‍ය වූ සංස්කෘතියක්, මුස්ලිම් අයට තමන්ගේම අනන්‍ය සංස්කෘතියක් සහිත සංස්කෘතින් ගණනාවක් එක්ක ජීවත් වෙන රටක්. சிங்களவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கே உரித்தான கலாச்சாரம் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு அவர்களுக்குரிய கலாச்சாரம், அதே போன்று முஸ்லிம் மக்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்ட நாடாக இருக்கின்றது. ඒ නිසා මේ රටේ අනාගතය රඳා පවතින්නේ ஆகையினால் இந்த நாட்டின் எதிர்காலம் தங்கி இருப்பது මේ විවිධත්වයන් සහිත ජන කණ්ඩායම අතර සමගිය හැදුනොත් විතරයි. இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களை கொண்ட மக்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படுவதன் மூலமாகத்தான். ඒ නිසා ජාතික ජන බලවේගය එන්නේ ஆகையினால் தேசிய மக்கள் சக்தியானது வருவது ඔබගේ ආගම ඇදහිමේ අයිතිය, உங்களது மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையை, ඔබගේ භාෂාවේ අයිතිය, உங்களது மொழி உரிமையை, ඔබගේ සංස්කෘතික අනන්‍යතාවය உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை පිළිගන්න නිදහස් රටක් හදන එක තමයි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திர நாட்டைத்தான் தேசிய மக்கள் சக்தி